பீகார் வெற்றியில் குளறுபடி, சிக்கிய ஆதாரம், ஆட்சி அமைக்கும் காங்கிரஸ், திடீர் பரபரப்பு. அதாவது, பீகார் சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றியை பதிவு செய்ததை அடுத்து அம்மாநில முதல்வராக மீண்டும் நிதிஷ்குமார் பதவியேற்க உள்ளார். தற்போது அமைச்சரவை பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் சபாநாயக பதவியை விட்டு கொடுக்க பாஜக மறுத்து வருகிறது. அதே நேரத்தில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளமும் சபாநாயகர் பதவியை பாஜகவிடம் விட்டு கொடுக்க கூடாது என நினைப்பதால் தொடர்ந்து இழுபறி ஏற்பட்டு வருகிறது. 243 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் கடந்த 14ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் எதிர்பார்த்ததை விட அதிக இடங்களில் பாஜக, ஜேடியு கட்சிகள் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி வென்று ஆட்சியை தக்கவைத்தது. காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய மகாகத்பந்தன் கூட்டணி தேர்தலில் படுதோல்வியை சந்தித்தது. தேர்தல் வெற்றியால் பாஜக உற்சாகத்தில் உள்ளது. வரும் 20ஆம் தேதி நிதிஷ்குமார் பீகார் முதல்வராக பதவியேற்க உள்ளார். 10வது தடவையாக நிதிஷ்குமார் முதல்வராக உள்ளார். பாட்னா காந்தி மைதானத்தில் பதவியேற்பு விழா நடக்கிறது. பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், பாஜக கூட்டணியின் முதல்வர்கள், கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். இதன் காரணமாக பாட்னாவில் உள்ள காந்தி மைதானம் பாதுகாப்பு காரணங்களுக்காக மூடப்பட்டுள்ளது. நிதிஷ்குமாரின் புதிய கேபினெட்டில் பாஜகவிற்கு 16 இடங்களும், ஐக்கிய ஜனதா தளத்துக்கு 14 இடங்களும் அளிக்கப்படும் என்று தெரிகிறது. இரு கட்சிகளும் தலா 3 புதுமுகங்களுக்கு பதவியேற்கிறார்கள். லோக் ஜனசக்தி கட்சிக்கு 3 அமைச்சர் பதவிகளும், ஹிந்துஸ்தான் அவாம் மோர்ச்சா, ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா ஆகிய கட்சிகளுக்கு தலா 1 அமைச்சர் பதவியும் அளிக்கப்படுகிறது. இதற்கிடையே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பதவியாக கருதப்படும் சபாநாயகர் பதவியை கைப்பற்ற பாஜக, ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகள் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இரு கட்சிகளுமே தங்களுக்கே சபாநாயகர் பதவி வேண்டும் என்று அடம் பிடிப்பதால் இந்த விவகாரத்தில் இழுபறி நீடிக்கிறது. குறிப்பாக எந்த விலை கொடுத்தாவது சபாநாயகர் பதவியை மட்டும் கைப்பற்றிவிட வேண்டும் என கடும் பாடுபடும் பாஜக அதற்கான காய்களை நகர்த்தி வருகிறது. இதற்கு முந்தைய சட்டசபையில் பாஜகவின் நந்த் கிஷோர் யாதவ் சபாநாயகராகவும், ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் நரேந்திர நாராயணன் யாதவ் துணை முதல்வராகவும் இருந்தனர். சபாநாயகர் பதவி என்பது நம்பிக்கை வாக்கெடுப்பு போன்ற விவகாரங்களில் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. சட்டசபையில் சர்வ அதிகாரமும் சபாநாயகருக்கே இருப்பதால் இந்த பதவியை தங்கள் வசம் வைத்து கொண்டால் எதிர்காலத்தில் கூட்டணியில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டாலும் கடிவாளம் நம் பக்கம் இருக்கும் என இரு கட்சிகளுமே நினைப்பதால் இந்த பதவியை விட்டு கொடுக்க இருவருமே தயாராக இல்லை என்று சொல்லப்படுகிறது. இது தவிர சில முக்கியமான துறைகளையும் இரு கட்சிகளுமே கண் வைத்து இருப்பதால் அமைச்சரவையை இழுபறி செய்வதிலும் தாமதம் நிலவுகிறது என்று சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக ஆலோசனை நடத்த பீகார் பாஜக மூத்த தலைவர்களும், ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் சஞ்சய் குமார் மற்றும் லலான் சிங் டெல்லிக்கு இன்று இரவு வருகை தர இருப்பதாக பீகார் வட்டாரங்கள் கூறுகின்றனர். மேலும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் பீகார் முதல்வராக நிதிஷ்குமார் 10வது முறையாக பதவியேற்றார். நிதிஷின் புதிய அமைச்சரவையில் 26 அமைச்சர்கள் இணைந்தனர். பதவியேற்பிற்கு பிறகு சாம்ராட் சௌத்ரி முதலில் பதவியேற்றார். விஜய் சின்ஹாவுக்கு பிறகு சாம்ராட் மற்றும் விஜய் ஆகியோர் தொடர்ந்து 2வது முறையாக துணை முதல்வர்களாக ஆனார்கள். பிரதமர் மோடியும், அமித்ஷா, ஜே.பி. நட்டா, ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு மற்றும் பல மாநிலங்களின் முதல்வர்கள் இந்த நிகழ்வின் மேடையில் இருந்தனர். முதல்வர் நிதிஷ்குமாரை தவிர 26 அமைச்சர்கள் பதவியேற்றனர். புதிய அமைச்சரவையில் 3 பெண்கள் சேர்க்கப்பட்டனர். மேலும் முஸ்லிம் மதத்தைச் சேர்ந்த ஜமா கான் அமைச்சராக நியமிக்கப்பட்டார். லெஷி சிங் மற்றும் ரமா நிஷாத் ஆகியோரை தவிர ஸ்ரேயாசி சிங்கும் அமைச்சரானார். ஸ்ரேயாசி சிங் முன்னாள் துப்பாக்கிச் சுடும் வீராங்கனை மற்றும் முன்னாள் அமைச்சர் திக் விஜய் சிங்கின் மகள் ஆவார். இது அவரது முதல் அமைச்சர் நியமனமாகும். துணை முதல்வர்கள் சாம்ராட் சௌத்ரி, விஜய் சின்ஹா தவிர அமைச்சர்களாக பதவியேற்றவர்களின் பெயர்களில் விஜய் சௌத்ரி, விஜேந்திர யாதவ், ஸ்ரவன் குமார், மங்கள் பாண்டே, திலீப் ஜெயஸ்லால்,
அசோக் சௌத்ரி, லெஷி சிங், மதன் ஷாஹ்னி, நிதின் நவீம், ராம் கிரிபால், சந்தோஷ் நாசுரியன் சிங், சுனில் குமார், சூரியன் குமார், சுரியான் குமார், ஜமாகர் பிரசாத், ராமன் நிஷாக், லதேந்திர குமார், ரோஷன், ஸ்ரேயாசி சிங், பிரேமோத் குமார், சஞ்சய் குமார் சிங் மற்றும் தீபக் பிரசாக் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். மேலும் இந்த முறை நடந்து முடிந்துள்ள பீகார் சட்டமன்ற தேர்தலில் பல முனை போட்டிகள் இருந்தாலும் உண்மையான போட்டி நிதிஷ்குமாருக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் இடையேதான் என்று கருதப்பட்டது. அதாவது கடந்த 20 ஆண்டுகளாக முதலமைச்சர் நாற்காலியை தன் வசம் இறுக்கி பிடித்து வைத்துள்ள நிதிஷ்குமாருக்கும் முதன்முறையாக மாநிலத்தை ஆள வேண்டும் என்ற ஆசையில் காத்திருந்த 35 வயது தேஜஸ்வி யாதவுக்கும் இடையேயான கடும் போட்டியாக இந்த தேர்தல் பார்க்கப்பட்டது. அதற்கேற்றவாறு மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற தலைப்பில் பீப்பிள்ஸ் பல்ஸ் வெளியிட்டிருந்த கருத்து கணிப்பில் தேஜஸ்வி யாதவ் 32%, நிதிஷ்குமார் 30% பெற்றிருந்தனர். இந்த கருத்து கணிப்பானது மகா கூட்டணியில் முதல்வர் வேட்பாளரான தேஜஸ்வி யாதவை மேலும் குஷியாக்கியது. பீகாருக்கு மிக இளம் வயதில் முதலமைச்சர் கிடைக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்தது. இதனால் ராகவ்பூர் தொகுதியில் போட்டியிட்ட தேஜஸ்வி யாதவ் கிட்டத்தட்ட 1200 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவை சந்தித்ததும் இவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் சதீஷ்குமார் யாதவ் முன்னிலை பெற்றிருந்ததும் பெரும் சோர்வை கட்சிக்கு இப்போதே தர துவங்கிவிட்டது. கடந்த 2020 மாநில தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த ஆர்ஜேடிக்கு இது மிகப்பெரிய பின்னடைவாக அமைந்துள்ளது. அது மட்டுமில்ல, பீகார் தேர்தலில் ஆர்ஜேடி பெரும் 2வது மோசமான தோல்வியாக இது பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் கடந்த 2005 சட்டமன்ற தேர்தலை சற்று பின்னோக்கி பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போதைய தேர்தலில் ராஷ்டிரிய ஜனதா தளம் 215 தொகுதிகளில் போட்டியிட்டு 75 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது. ஐக்கிய ஜனதா தளம் 55 இடங்களையும், பாஜக 37 இடங்களையும், காங்கிரஸ் வெறும் 10 இடங்களையும் அப்போதே பெற்றிருந்தன. இதனால் எந்த கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்காததால் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. எனினும் அதே வருடம் மீண்டும் தேர்தல் நடந்தது. நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றது. அதில் ஐக்கிய ஜனதா தளம் 88 இடங்களையும், பாஜக 55 இடங்களையும் பெற்று ஆட்சியில் அமர்ந்தன. அந்த நேரத்தில் தேஜஸ்வி யாதவின் தாயார் ராப்ரி தேவி முதல்வராக இருந்தபோதும் அரசியல் வியூகம் எதுவுமே ஈடுபடவில்லை. இந்த தேர்தலால் லல்லு பிரசாத்தின் அரசியல் மங்கத் தொடங்கியது. நிதிஷ்குமாரின் ஆட்சி ஒளிரத் தொடங்கியது. கடந்த 2010ஆம் ஆண்டு தேர்தலிலும் ஆர்ஜேடியின் மோசமான தோல்வி ஏற்பட்டது. அதாவது வெறும் 22 இடங்களை மட்டுமே வென்றிருந்தது. அந்த வகையில் கடந்த 2005ஆம் ஆண்டிலிருந்து இப்போது வரை நிதிஷ்குமார் தான் பீகார் அரசியலில் முக்கிய சக்தியாக விளங்கி கொண்டிருக்கிறார். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.